y என்ன இருக்கு y-யும் 0 விட குறைவு. அப்போ ரெண்டுமே மைனஸ். அப்போ ரெண்டும் மைனஸ் வந்தா மூணாவது கால் பகுதியில அமையும். நாலாவது கால் பகுதி பாரு, x மதிப்பு என்ன? x மிகையா இருக்கா? x வந்து 0 0 விட அதிகம். y என்ன இருக்கு? குறைவா இருக்கு. y 0 விட குறைவு. அப்போ பிளஸ் ஆமா மைனஸ். பிளஸ் பிளஸ் வந்தா முதல் கால் பகுதி, மைனஸ் பிளஸ் வந்தா இரண்டாவது கால் பகுதி, மைனஸ் மைனஸ் வந்தா மூன்றாவது கால் பகுதி, பிளஸ் மைனஸ் வந்தா நான்காவது கால் பகுதி. நம்ம புள்ளிகளை அடையாளம் காணணும். புரியுதா இல்லையா? இத பயன்படுத்தி எப்படி கணக்கு செய்யணும்னு சொல்லி எக்ஸாம்பிள் பார்ப்போம். இன்னொரு இது சில புள்ளிகள் வந்து இதுக்கு மேல x அச்சு மேல y அச்சு மேலயே வந்து புள்ளிகள் அமையும். அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். என்ன ஓகே?